Peppers Entertainment Television. Turn on the heat. பாடல் பிறந்த கதை. வணக்கம் நேர்களே, என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க ராஜீவ் பேசுறேன். It's time for melody, it's time for harmony, it's time for a superbana first class ஆன episode of பாடல் பிறந்த கதை only on Peppers. இன்னைக்கு வந்து my guest is a very பயங்கரமான ஒரு talented singer and a very big singer. He has sung some superbana songs in movies like Jilla, Veeram, இருக்கு ஆனா இல்லை, also நல்ல நந்தினியும் and என்னமோ ஏதோ. It's time to shut up your mouth. என guest இருக்காங்க Mr. Deepak. வணக்கம் and welcome. எப்படி இருக்கீங்க? Hi Rajiv, hi viewers. Samyarka, I feel great being here. You feel nice because I am there, or you feel nice because ஒரு நல்ல interview we'll talk about music, உங்க passion, உங்க life. Definitely, I mean music takes precedence, music comes first. Definitely. Now வந்து நீங்க வந்து பேச போறீங்க about your entire life, Deepak. பெரிய பிளாட்ஃபார்ம், ஒரு பெரிய லான்ச் பேன் வந்து was the reality show. Correct. That was a big turning point உங்க லைஃப்ல. Your talent வந்து வேர்ல்டுக்கு தெரிந்து, you knew how much you can sing, உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து improved lots. அத பத்தி கொஞ்சம் லைட்டா சொல்லுங்க. Who pushed you to go? அம்மா சொன்னாங்களா, அப்பா சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா, நீங்க வந்து I will do it? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. I would say I wanted to participate in the reality show because மெயினா எனக்கு எனக்கு வந்து I was very bad with my collection of songs. எனக்கு நிறைய பாட்டு கேட்பேன், பட் அது ப்ராப்பரா கத்துக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு ஏதாவது ஒரு டியூன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா சோ அது என்னோட வெர்ஷன் ஆஃப் தட் சாங் தான் நான் பாடுவேன். அப்படி ஆயிட்டு இருந்து. அண்ட் நீங்க எடுத்துட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஸ்டைல்ல கொடுத்துருவீங்க. அதே ஒரு பெரிய டேலண்டா சார். காப்பிங், ஆனா காப்பிங் வந்து ஒரு ஸ்டைல்ல பண்றீங்க. வெரி குட். சோ I wanted to சும்மா just see like நம்ம எங்க இருக்கோம்ன்றது ஒரு செல்ஃப் டெஸ்ட் மாதிரி, ஒரு டெஸ்ட் மாதிரி. It was an experiment really. And because of the show I was able to experiment so many. நான் வந்து எனக்கு வெஸ்டர்ன் பாட பிடிக்கும், எனக்கு அதே மாதிரி மெலடிஸ் பிடிக்கும், எனக்கு சோக பாடல்கள் சூட் ஆகும் நிறைய பேர் சொன்னாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மத்தவங்க சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி எனக்கு புதுசா இருந்தது. இவ்வளவு நிறைய ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணேன், நிறைய பாட்டு கத்துக்கிட்டேன். மெயினா அவ்வளவு எஸ்டீம் ஜட்ஜஸ் அவங்க முன்னாடி எல்லாம் பாடும்போது சோ மெனி நான் நிறைய அவங்க ஃபீட்பேக், அந்த கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப செல்ஃப் லேர்னிங். மெயினா நான் நிறைய சொதப்பினேன். நிறைய சொதப்ப I was able to understand சரி இதெல்லாம் நம்ம பாலிஷ் பண்ணணும். So I would say it was a testing ground. You bettered yourself as a singer. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ண கூடாது, என்ன இம்ப்ரூவ் பண்ணனும் வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க. It was a great help. And then வந்து ஒரு turning point came from a very famous ஆன singer. இப்போ வந்து ஒரு பயங்கரமான actor also, Mr. Vijay Antony. நான் arrive ஆயிடுச்சு with a fantastic ஆன song. சொல்லுங்க, அந்த ஆஃபர் எப்படி வந்தது? How was your first time recording? நான் actually அந்த ஷோ முடிச்சிட்டு making a demo was real fun. இதே மாதிரி என்னோட வெர்ஷன் 4 பாட்டுலாம் பண்ணி ஒரு அன்பிளக்டு, ஒரு வெஸ்டர்ன், ஒரு ஃபோக் சாங் அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணேன். அண்ட் டெமோ சிடிஸ் சர்க்குலேட் பண்ணேன். ஐ மீன் நிறைய பேர் கான்டாக்ட்ஸ், ஐ வெண்ட் அண்ட் மெட் தெம், மியூசிக் கோஆர்டினேட்டர்ஸ் அவங்க எல்லாம் மீட் பண்ணேன். விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து நான் மெயில் பண்ணேன். அண்ட் ஒன் ஃபைன் டே he called me and ஒரு நைட் ஒரு 8 o'clock அந்த மாதிரி கால் வந்தது. So I was like excited, thrilled to bits. Believe பண்ணீங்களா விஜய் ஆண்டனி சார் ன்னு ஒரு கால் வந்திருக்கு? இல்ல actually நான் விஜய் ஆண்டனி சார் கால் பண்ணல, அவங்க அசிஸ்டன்ட் from the office. So I was like எனக்கு அதெல்லாம் புதுசு, ரெக்கார்டிங்ஸ் தான் புதுசு. லைக் இப்போ ரெக்கார்ட் பண்ண போறாங்களான்னு சொல்லி அப்போ ஒரே டென்ஷன், நம்ம வாய்ஸ் எப்படி இருக்குமோ. ஸோ அந்த மென்டலி யூ கேரி சோ மெனி. ஸோ அப்படியே போயிட்டு நைட் வி ட்ரைட் அ சாங். It was a track for a movie. So அதை ட்ரை பண்ணிட்டு அவர் he liked my voice. So அவர் என்ன சொன்னார்னா, but he said இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணா you can do it very well. He wanted me to emphasize more on, he emphasized that I need to feel the song more, get into the song. அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு, which was very helpful for me. ஏன்னா அதுக்கப்புறம் 6 months அப்புறம் தான் he actually called you for Naan. Okay. So those 6 months I would say I really had a lot of new experiences. Correct. So we formed a band called Padai அப்படினு சொல்லி ஒரு band. It was actually a group of 2-3 people. With Shamir, who is incidentally the music director for Irukku Ana Illa. So we did a concept called music novel. ஒரு தமிழ் கதை
தமிழ் கதைக்கு பாடல் இருந்தா எப்படி இருக்கும், புக் படிக்கும் போது அதுக்கு பாட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். சோ ஒரு ரணம் சுகம் அப்படின்னு சொல்லி that was the first book which did very well. Okay. It was just ஒரு வித்தியாசமான thought. It's very different from music actually. I would say it was path breaking. ஏன்னா இங்க யாருமே அந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்ல. ஒரு தமிழ் நாவல், very well done, youthful subject with a CD attached. So basically when you read that book, மியூசிக் வந்து பேக்ரவுண்ட்ல ஹீரோயினை வந்து பாக்குற ஒரு சீன் இருக்கும், அத ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. அந்த பையனுக்கு வந்து அப்படியே வயித்துல பட்டாம்பூச்சி பறக்குற மாதிரி. So reading வந்து will become very musical. நல்ல ஒரு experience. So basically you need to play that song then. Very good. A movie without visuals அப்படி வச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து நியூஸ் பேப்பருக்கு பண்ணீங்கன்னா இந்தியா பிரைம் மினிஸ்டர் வந்து சைனாக்கு போயிருக்காங்க, ரொம்ப தலைவலியான வேலை ஆயிடும் அது. Okay, but back to the mainstream music actually, அது வந்து ஒரு நல்ல thought இருக்கு. Naan was very very important on a turning point. Can you sing that song for us before a small Kutiana break, please? Yeah. So the song is called Dinam Dinam Naan. It comes at a very important junction in the movie. Dinam dinam naan sagiren bayatinile வாழ்கிறேன், வலியுடன் நான் போகிறேன், இருள் மட்டுமே பார்க்கிறேன், எங்கே போனால் என்னை போகும், அங்கே போகும் பாதை வேண்டும், எங்கே போனால் கண்கள் தூங்கும், அங்கே வாழும் வாழ்க்கை வேண்டும், தினம் தினம் நான் சாகிறேன், பயத்தினிலே வாழ்கிறேன். And Deepak, நீங்க வந்து you're a big singer, big in terms of not only size, ஆனா நீங்க big நீங்க வந்து in terms of talent and also in the movies that நீங்க பண்ணுங்க. ஏன்னா 2 பெரிய movies, ஜில்லா and வீரம் வந்து you sang the theme songs for that. அது வந்து நிச்சயமா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா 2 பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க, தலை and இளைய தளபதி. to sing for them வந்து நிச்சயமா ஒரு பெரிய ஆனர் இருக்கு. ஆல்வேஸ் லைஃப்ல வந்து ஒரு பெரிய சர்டிபிகேட் இருக்கு that you sang for such big movies. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் லைட்டா சொல்லுங்க. எவ்வளவு முக்கியமா இருந்தது? how was it singing for a big star? The Jilla was a big break for me. Correct. Because that is when I went to meet Iman sir. So Iman sir வந்து I would say I would like to thank him a lot. ஏன்னா முதல்ல நாங்கெல்லாம் இப்போ சந்தோஷ், myself, பூஜா, மாலவிகா, ஸ்ரீனிவாஸ், நிவாஸ், all of us we've been singing songs for Iman sir. மெயினா அவர்கிட்ட ஒரு பயங்கரமான விஷயம் வந்து he encourages new talent. Correct. And for people like us who are just trying to, we need someone who can lift you, carry you, train you and give you அது ஒரு பெரிய vibe கொடுக்கணும். I mean, so I'm like totally இமான் சருக்கு வந்து பயம் இல்லை, to try new talent, experimentக்கு வந்து பயமே இல்லை. He's ready to try. Definitely. And most importantly he makes you feel very comfortable. அந்த செஷன்ஸ்லாம் வந்து even now நிறைய பாடிட்டு இருக்கோம் எல்லாரும். Like every week we meet up, ஒரு பிக்னிக் மாதிரி இருக்கும் இமான் சார். ஏன்னா he makes you feel so comfortable and he's such a professional. அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இருக்கு for the younger generation. So என்ன கத்துக்கிங்க from Iman sir? How to make a super hit song அது கத்துக்கிங்க? அது எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து சீக்ரெட்டா வச்சிருக்காரு அந்த விஷயம் மட்டும். அப்படி போய் நம்ம யாரும் கத்துக்க. ஆனா when you work with someone like Vijay Antony sir, Iman sir, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்ன ஒரு 2 டிப்ஸ் நீங்க கத்துக்கிங்க? What did you learn from them? Vijay Antony sir கிட்ட வந்து I've learned self confidence. அவர் is very confident about அவர் பண்ற விஷயங்கள். யாரு என்ன சொல்றாங்க அது வந்து கவலையே இல்ல. கரெக்ட். He likes the product, he knows that it's going to be a good song. Correct. And Vijay Antony sir வந்து பயங்கர கம்ஃபர்ட் லெவல்ஸ். எனக்கு ஏன்னா that was my first ever recording for a movie. And அதே நான் வந்து தெலுங்குலயும் வந்தது நக்கீலின்னு சொல்லி, அதுலயும் நான் தான் பாடுவேன். ஆமா. So அதே அவருக்கு வந்து சட்டம் ஒரு இருட்டுறைன்னு ஒரு படம், அதுலயும் நான் பாடிருக்கேன். வந்தனாவோட ஒரு டுவெட். So self confidence வந்து is from Vijay Antony. ஆமா, விஜய் ஆண்டனி சார் கிட்ட கண்டிப்பா அது கத்துக்கிறேன். And now he is an actor, so
சோ நீங்க அது ஃபாலோ பண்றீங்களா அதே ஸ்டெப் நீங்க ஃபாலோ I would love to. I'll lose some weight and then I'll definitely get into acting. Coming up next is the future star, microbiologist, singer and actor. So Vijay Andy sir, now he's an actor. So you need guts. And good actor, நல்ல ஒரு actor. And Naan was brilliant. Brilliant, ஆமா. So I love his confidence. Correct, Vijay Andy sir. And I would like to thank him for giving me such a brilliant opportunity. இமான் சார் வந்து அதான் சொன்னேனே மெயினா ப்ரொஃபஷனலிசம் அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிறேன். How to treat people. wherever you are, எங்க எந்த லெவலுக்கு போனாலும் மத்தவங்களோட எப்படி இருக்கணும், அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவல், அந்த ஒரு என்கரேஜ்மென்ட். சில பேருக்கு வந்து சக்சஸ்னா மதிப், நீங்க சக்சஸ் இல்லாம இருக்கீங்கன்னா நோ ரெஸ்பெக்ட். அவர் வந்து he treats everyone ரொம்ப ஈக்குவலா, ரொம்ப லவ் வச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் அவர் போகும்போது நான் ரொம்ப தயங்கினேன். I tried not being myself. ஆனா அவர் வந்து கொஞ்சம் நல்லா பேசி made you very comfortable. Yeah. And Shut Up Your Mouth was my first solo for him. Okay. I mean, I would say my first song for him. Jilla was happened later. So I was very nervous. And I remember like all of us, we had a night stay at a friend for a birthday. And the next day morning I got that call. Mari நீங்க வந்து ஒரு வேற வேர்ல்ட்ல இருப்பீங்க. ஆமா, அவரே தான் பேசினாரு. And I was like stunned. தூங்கவே இல்ல நைட். So காலங்காத்தால 4 மணிக்கு தான் we were about to sleep. So we slept and then 6:30, I think called around 7:30. So True Callerல வந்து இமான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு வந்த உடனே நான் அப்படியே டப்புன்னு எழுந்துட்டு இந்த மாதிரி ரெக்கார்டிங். இது நிஜமா கனவா? சரி, நான் ஒரு செகண்ட் புரியல எனக்கு. 7:30 மணி அப்படின்னு சொல்லி ஸ்டன் ஆயிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் என் ஃப்ரெண்ட் சந்தோஷ், மாலவிகா, பூஜா எல்லாம் பாடி they just sung songs for him. So I was like waiting for an opportunity. So அவர் கால் பண்ணும்போது I was like brilliantly very very happy. But at the same time I was tense because தூங்கவே இல்ல, வாய்ஸ்லாம் நல்லா கிராக் ஆகி ஃபுல் டைம் நீங்க டென்ஷன்ல இருக்கீங்க. விஜய் சார் கூப்பிட்டா டென்ஷன், இமான் சார் நான் டென்ஷன், அது ஈவன் வந்து நான் டென்ஷன்ல இருக்கேன் இப்போ. வெரி குட். சோ போயிட்டு அவர் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாரு பாட்டு. இட்ஸ் an Arabic kind of கொஞ்சம் வேணும். Correct. Thankfully those cracks which were there, it helped the song. அந்த ஒரு ஃபீல் in the song வந்து it helped. ஆமா. So that was a great experience. And Shruti Can you sing that song for me please? Shut up your mouth and please sing. Shut up your mouth. Won't set the panic out. Shut up your mouth. Won't set the panic out. யோடா 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 கோபம் ஏனோடா, ஐயோ ஐயோடா என் கண்ணால் தாண்டா, யோடா 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 கோபம் ஏனோடா, ஐயோ ஐயோடா என் கண்ணால் தாண்டா. Shut up your mouth. Won't set the panic out. Shut up your mouth. Don't shut up your mouth. Please keep on singing. Very very good. Fantastic. அது வந்து உங்க நேஷனல் ஸ்டைல்ல இருக்கு. இது வந்து ஈஸியா வருது, உங்களுக்கு ஒரு ஃப்ளோல வருது. It's time for a small குட்டியான பிரேக். ஆனா பிரேக் முன்னாடி வந்து we cannot let you go without the Jilla song. So அது நீங்க பாட போறீங்க and then we'll take a small break. Yeah. So also Jilla, once again from the great Iman sir. Yeah, this is again from Iman sir. இது நீங்க அப்புறம் பாடுனீங்க, ஆனா இது வந்து ரிலீஸ் பிஃபோர். ஆமா. Okay. So Jilla was actually 4 of us sang it together. So and it was great that he gave us credits. You know, full song ella 4 பேர் சேர்ந்து like it goes like Jilla 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 tanana na Jilla 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 tanana na. It just keep going like that, and it's got great energy. And அந்த விஜய் சாருக்கு வந்து அந்த பாட்டு செம்ம மேட்ச் ஆகி கரெக்ட் ஒரு ஸ்டைல் இருந்தது, ஒரு மாஸ் அப்பீல் இருந்தது. அந்த படத்துல நிறைய வாட்டி அந்த இது வந்துட்டே இருக்கும் திருப்பி. So நாங்கலாம் I remember அடுத்த வாட்டி when I heard this song on TV வந்து I just think of you and not Vijay sir. First நீங்க சொன்னீங்க எப்படி நீங்க என்ட்ரி ஆயினீங்க, உங்க ஸ்ட்ரகிள் என்னது, எப்படி நீங்க வெயிட் பண்ணீங்க, ரொம்ப பேஷண்டா. ஆக்சுவலி உங்க கையில வந்து நீங்க நான் என்ன கத்துக்கணும்னா வந்து பேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. ரொம்ப பேஷண்டா இருந்தீங்க. நோ ஹரி, நோ இரிட்டேஷன், நோ ஃபர்ஸ்ட், ரொம்ப காமா பேஷண்டா யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்ட்டா? கண்டிப்பா. I mean slow and steady wins the race. So I prefer it to be that way. And to make the Pongal even more special வந்து you also sang with DSP in the movie Veeram. ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது கூட. டெல் மீ, விஜய் ஆண்டனி சார் வந்து ஒரு ஸ்டைல்ல இருக்கார், of course இமான் சார் வந்து ஒரு மாஸ் ஸ்டைல்ல இருக்கார், and DSP வந்து lots of ஒரு யங்கான யூத்ஃபுல்லான எனர்ஜி. Yeah, correct. DSP sir is tell me about DSP sir and Veeram ஓட ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். Veeram வந்து அது எப்படின்னா
அந்த வீக் ஜில்லா ரெக்கார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வீக் வீரம் ரெக்கார்ட் பண்ணோம். அஜித் சார், விஜய் சார், ரெண்டு, அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சைமல்டேனியஸா அவங்க ரெண்டு பேரும். நீங்க கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணிப்பீங்க தானே? ஐ sang for both. இல்ல அது நாங்க எல்லாரும் யாரெல்லாம் பார்த்தோமோ எல்லாரையும் கூப்பிட்டு போய் வாங்க வீரம் பார்க்கலாம், ஜில்லா பார்க்கலாம் சொல்லி ஒரே கிராஸ் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி செம்மையா பண்ணோம் அதெல்லாம். So DSP sir is like he's full of energy. That song, அந்த சாங்லயும் அந்த எனர்ஜி பயங்கரமா கன்வே ஆகும். அண்ட் ரெக்கார்டிங்ஸ் அதே மாதிரி ரெக்கார்டிங் செஷன்லயும் அவர் வந்து நாங்க ரொம்ப டயர்டா இருப்போம், நைட்ஸ் ரெக்கார்டிங்ஸ் நடக்கும். ஸோ பாடி பாடி கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் டயர்டா இருப்போம். ஆனாலும் அவர் எங்க இருந்தா அந்த எனர்ஜி வருது, திடீர்னு ஹீல் ஸ்டார்ட் கெட்டிங் எனர்ஜெட்டிக் அண்ட் ஹீல் புஷஸ். ஸோ அந்த பயங்கர எனர்ஜி ஹீட் அங்க இருக்கவங்க எல்லாருமே they become energetic. So that is DSP sir. அவரோட டியூன்ஸ்லயும் அது pretty much. Tell me, can you sing this song from Veeram please before we go to the other latest on the songs in a part? It just goes like just the feel. It goes like this. ரதகஜ துரக பதாதிகள் எதிர்ப்பினும் வதகன புரிந்திடும் வீரம், இவன் மதபுஜம் இரண்டும் மலை என எழுந்திட செருக்களம் சிதறிடும் வீரம். அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து அவ்வளவு பயங்கரமா இருக்கு. அந்த கிளைமாக்ஸ்ல அவர் சரி ரெடி ஃபார் ஆக்டிங் விஷுவல்ஸ் பாக்கும்போது we were like எங்களுக்குலாம் அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ். வாவ் கரெக்ட் இருக்கு அப்படியே. கரெக்ட் gives you an energy, ஒரு ஃபயர், ஒரு passion வருது. Well, நீங்க வந்து you're a very lucky man actually. நீங்க வந்து ரொம்ப லக்கியான ஒரு சிங்கர். You worked with such fantastic music directors who have taught you so much. அது தவிர வந்து ஒரு நல்ல blend இருக்கு. You also worked with the young music directors. அஸ்வத் இருக்காங்க இந்த மூவி நல்லனும் நலனும் இருக்கு ஆனா இல்லை, ஷமீர் இருக்கு ஆனா இல்லை. சோ இவங்கலாம் வந்து எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ச்ல வந்து அண்ட் யங்ஸ்டர்ஸ்ல வந்து என்ன வித்தியாசம் இருக்கு? இது வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், இது வந்து கொஞ்சம் சீரியஸா இருக்கலாம், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம். நிறைய நம்ம இன்புட்ஸ் நிறைய ஷேர் பண்ணலாம். you can give your own style. இது பண்ணலாமா மச்சி, அது ட்ரை பண்ணலாமா. சோ நிறைய அது ஒரு அந்த எந்தூசியாசம் பயங்கரமா இருக்கும். நம்ம அப்படியே ஹோம் ஸ்டுடியோல பண்ற மாதிரி இமான்ஸ் இருக்கதெல்லாம் சொல்ல முடியாது. சரி பி ட்ரை பண்ணலாமா. இல்ல ஆக்சுவலி அவர் நிறைய எடுப்பாங்க. எல்லாருமே they do that. But நம்ம we tend to be more comfortable with our friends. நம்ம ஆளு மாதிரி. ஏன்னா மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்க like both of us we struggle together. அவங்க நிறைய டெமோஸ்லாம் சேர்ந்து பண்ணிருக்கோம். So it is now so great to see Nalanum Nandiniyum and Irukana doing so well. Correct. So I'd like to wish Shamir and Ashwath. Tell me 2-3 ரொம்ப மறக்க முடியாத moments. I would pick 2 moments as my favorite. Very good. First one, the sitting with me. Okay, I'll make it then 3 moments. 3 moments. Mine is the third. Meeting Rajiv, being here for Peppers, I would say. கொஞ்சம் நல்ல ஆக்டிங் பண்ணுங்கப்பா, கொஞ்சம் ஜென்யூனா சொல்லுங்க. Being here in Peppers with Rajiv, I would say it's unforgettable. Sir, ரொம்ப ரொமான்டிக்கா போகுது. I'm getting emotional. Right, very good. Okay. அந்த first 2 நிச்சயமான moments என்ன இருந்தது? So ஒன்னு வந்து last ஒரு 5-6 projects from Marian, Ranjana, Kadal, okay, then mainly Coach Adiyan. A.R. Rahman sir. Sir, meeting him. Over a singer the kanav vandu to work with Rahman sir. Definitely. I would say epic correct moment for us. ஏன்னா 3-4 செஷன்ஸ் அவர் ரஹ்மான் சார் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு எங்களெல்லாம். எங்க டீம் நாங்க நிறைய பேக்கிங் நிறைய பண்ணிருக்கோம் ரஹ்மான் சாரோட ஒர்க்ல. அண்ட் ஐ வுட் சே இசைஞானி இளையராஜா சார் நான் மீட் பண்ணி அவர் முன்னாடி you have met both the gods. Very good. Ilayaraja, there was an audition. They wanted to try a voice at ராஜா சாரோட பாடல்ல. அண்ட் நான் போய் அவர் முன்னாடி பாடி அது I would say most scariest ஆன பயமான நர்வஸ் ஆன ஸ்பெஷலான அப்படியே கை கால்லாம் உதறி நீங்க டான்சிங்கே பண்ணிட்டீங்க நர்வஸ்லி எக்ஸைட்டட் அப்படினு சொல்லுவாங்கல்ல. I would say that is it. ஏன்னா அவர் அந்த ஒரு ரூம்ல அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை குர்தா அப்படி போட்டு வாப்பா பாடுறியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பர்சனா ஒரு சாம் இருக்கு. கண்டிப்பா ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அவர்கிட்ட இருக்கும். சோ அவர் முன்னாடி ஒரு தமிழ் கீர்த்தனை ஒன்னு பாடி அவர் ரொம்ப பிடிச்சது. காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி I'm doing work for him, for Raja sir. I'm singing a few tracks. Fantastic. இது வந்து உங்க கையில ஒரு பெரிய ஹைலைட் இருக்கு, ஒரு பெரிய ஹை பாயிண்ட் இருக்கு to sing for 2 awesome ஆன. So I would say I'm very lucky. Definitely. Ilayaraja sir, Rahman sir, the future la irukku. That's a big thing. Last 1 year has been magical, I would say. So I just quit my job. So அது அப்படியே ஜாபிங்க குவிட் பண்ணிட்டே இருக்கீங்க. மைக்ரோபயாலஜி அந்த டைம் குவிட் பண்ணிட்டு நல்ல விஷயம் ஆயிடுச்சு. இப்போ குவிட் பண்ணீங்க, நல்ல விஷயம் ஆகுது. அடுத்து என்ன குவிட் பண்ண போறீங்க?
இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. Don't quit music. வந்து career பயங்கரமா bright இருக்கு. I wish you all the very best. Thank you. And of course நீங்க வந்து you have sung all the songs that நீங்க வந்து பாடுறீங்க as a playback singer. And for all the audience வந்து என்ன ஒரு சாங்க்கு ரொம்ப பிடிக்கும் ரீசெண்டா past 1 2 or 3 years நீங்க அந்த சாங் ரியல்ல பாடல ஆனா நீங்க வந்து ரொம்ப ஒரு மந்த்ஸ் தொட்ட ஒரு பாட்டு இருக்கு. You can sing that song and then we'll say goodbye. So I would say this is என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ராஜா சார் ஒரு பாட்டு. சூப்பர். அந்த டைமுக்கு ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பாட்டு நினைக்கிறேன். பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை, இருவரு நிலவுகள் நகமெங்கும் துளிர்விடும், வியர்வையின் கனவுகள் விழியோரம் துளிர்விடும், கைகள் இடைதனில் எழிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் பனி விழும் மலர்வனம். எஸ்பிபி சார் அது fantastic. நீங்க வந்து எஸ்பிபி அந்த டைம் நீங்க வந்து இந்த டைம் fantastic. நீங்க சொன்னீங்க அந்த டைமோட நீங்க சொன்னீங்க அந்த டைமோட ரொம்ப ஒரு ராக்கிங்கான ஸ்டைலிஷான சாங். one thing about இளையராஜா சார் வந்து if you put this song today also அதே ஸ்டைல் இருக்கு, அதே ஒரு ஃபீல் இருக்கு, அதே ஒரு வித்தியாசமான எனர்ஜி இருக்கு. fantastic. Thank you so much தீபக். நீங்க ஷோல வந்தீங்க, அவ்வளவு ஆனஸ்டா பேசுனீங்க, நீங்க சூப்பரா பாடுனீங்க. I wish you all the very best. நீங்க டேலண்ட் வந்து பயங்கரமா இருக்கு, we all know. ஆனா வந்து you are very hard working, ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க, and music வந்து உங்க லைஃப் இருக்கு, and that will take you a far way. Thank you so much for coming on the show Deepak. Thanks a lot Rajiv, and thanks a lot Peppers for inviting me for this interview. எனக்கு interview மாதிரி தோணல, just a casual coffee table chat. Great pleasure being here because we discussed something which is very close to my heart, music. So thanks a lot. Thank you very much. I wish you all the very best, and few years later, few months later, when you have bigger songs and better songs also நீங்க திருப்பி வருவீங்க, and we'll have one more interesting chat. Thank you so much. Boys and girls, நீங்க பாத்தீங்க ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான யங்கான பயங்கரமான ஸ்டாண்டர்டான சிங்கர் தீபக் with us on பாடல் பிண்ட கதை. ஆனா உங்க ஃபீட்பேக் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. Please log on to facebook.com/peppers. Tell us all you love about பாடல் பிண்ட கதை and every single show on Peppers. Goodbye and stay tuned to Peppers. சுட சுட உங்க மனதை தொட.